கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். பெரிய வியாழன் என்னும் பரிசுத்தமான இந்நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Do this in the remembrance of me. வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கடவுளை வழிபடுவது என்பது உலகின் அனைத்து சமயங்களிலும் கடைபிடிக்கப்படும் ஒரு தெய்வீக தலையான செயலாகும். வழிபாடு, அதாவது வர்ஷிப் எனப்படும் இச்செயலை செய்வதால் நாம் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம், நாமும் மகிழ்கிறோம் என்பது நங்கூரமான நம்பிக்கையாகும். இவற்றில் கிறிஸ்தவ வழிபாடு என்பது மகுடமானது எனலாம். இவ்வழிபாட்டில் நாம் மிகுந்த ஆயத்தத்துடன் அனுசரிக்கும் திருவிருந்து எனும் சாக்கிரமந்து வழிபாட்டின் உயிர் மூச்சாகும். இதனை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவரது இந்த கட்டளை, இச்செயல் அவராலேயே ஏற்படுத்தப்பட்டது. அவரால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட இதனை நாம் உளமாற கடைபிடிக்கும் பொழுது நமது வழிபாடு பூரணமாகிறது. It becomes an integral part of divine worship. இத்திருவிருந்திற்கு பயன்படுத்தப்படும் யூக்கரிஸ்ட் என்ற வார்த்தையானது யூக்கரிஸ்டியா என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்ததாகும். கிபி 110ஆவது ஆண்டில் அந்தியோகியாவில் பேராயராக இருந்து ரோமில் இரத்த சாட்சியாக மரித்த பிஷப் இக்னேஷியஸ் என்பவர் அதிகமாக இச்சொல்லை பயன்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து கிபி 150ஆம் ஆண்டில் ஜஸ்டின் மார்டையர் என்பவர் இதற்கான பரிசுத்த சமய ஒழுங்குகளை விவரித்து விளக்கி எழுதியுள்ளார். விளக்கத்தை ஏற்ற கத்தோலிக்க திருச்சபை, ஈஸ்டர்ன் ஓரியண்டல் ஆர்த்தடாக்ஸ், ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், லூத்ரன், சிஎஸ்ஐ அண்ட் சிஎன்ஐ எனும் சீர்திருத்த சபைகள் போன்ற அனைத்துலக திருச்சபை தலைவர்கள் முழுவதுமாய் ஏற்று வழிபாட்டின் இதயமாக இதனை பயன்படுத்தினர், கடைபிடித்தனர். அப்படி செய்வதனால் பரலோகத்தின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதோடு அவரது கட்டளையை நிறைவேற்றுகிறோம் என்ற பூரணத்துவமும் விசுவாசிகளுக்கு உண்டாகிறது. இத்திருவிருந்தினை ஐக்கிய விருந்து, ராபோஜனம், நற்கருணை, கர்த்தரின் பந்தி, கர்த்தரின் மேஜை என்றும் சபையில் கூறுவர். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசுவானவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றும், அப்படியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை என்றார். திருவிருந்தில் நாம் பெற்றுக்கொள்கிற இந்த அப்பம் கோதுமை மணிகளானது இயந்திரத்தில் இடப்பட்டு நன்றாக அரைக்கப்பட்டு மாவாக்கப்பட்டு பின் அப்ப உருவங்களாகின்றன. அப்படியே திராட்சை பழங்களையும் சுழலும் இயந்திரத்திலிட்டு நன்றாக அரைத்து பிழிந்து பின் ரசமாக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் சரீரம் அப்படியாய் கசை அடிகளினாலே அரைக்கப்பட்டு தொடர்ந்து கொடூரமான சவுக்கடிகளினாலே பிழியப்பட்டு சரீரத்தின் எல்லா இரத்தமும் சிந்தப்பட்டன. அவரது திருமேசையண்டை திருவிருந்தில் பங்கு கொள்ள வரும் நாம் அவரது சரீரம் பிற்கப்பட்டதும் இரத்தம் சிந்தப்பட்டதையும் நினைவு கூர்ந்து பங்கு கொள்வோம். இயேசுவிற்கு பிரியமான சீடனாகிய யோவான் இந்நிகழ்ச்சியை குறித்து பரிசுத்த யோவான் எழுதும் நற்செய்தி நூலிலே 6ஆம் அதிகாரம் 51 முதல் 58 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிட்டுள்ளபடி, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்னுடைய சரீரம் மெய்யான போஜனம், என்னுடைய இரத்தம் மெய்யான பானமுமாய் இருக்கிறது என்று கிறிஸ்துவானவர் தமது நாவினால் கூறிய வார்த்தை என்கின்றார். இதனை செய்பவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்ப்பட கூறுகிறார். ஆம், பிற்கப்பட்ட அவரது சரீரத்தினால் சிந்தப்பட்ட அவரது மாசற்ற இரத்தத்தினால் நாம் கிரயமாக கொள்ளப்பட்டோம். நமது நாமங்கள் அவரது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இந்த மெய்யான பாக்கியத்தை
மரணமோ பாதாளமோ சாத்தானோ எடுக்கவும் மேற்கொள்ளவும் முடியாது. இஸ்ரவேலராகிய முற்பிதாக்கள் எகிப்தின் விடுதலையை எண்ணி அடிக்கப்பட்ட தலையீற்றினை பஸ்கா ஆட்டினை புசித்து குடிக்கவில்லை. அங்கே அவர்களுக்கு மன்னிப்பில்லை. புசித்திருந்தும் அவர்கள் மரித்தார்கள். நித்திய ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் ஆத்துமாவிலே முழு திருப்தியாவோம். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவர்களும் என்னாலும் என்றென்றும் பிழைப்பார்கள் என்று யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே 6ஆம் அதிகாரம் 57 மற்றும் 58வது வசனத்தில் குறிப்பிடுகிறார். இதுவே ஆண்டவர் நம்முடன் செய்யும் புதிய உடன்படிக்கையாகும். இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இந்நிகழ்வினை குறித்து கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டதாக குறிப்பிடும் பவுலடியார், இத்திருவிருந்தில் பங்கு பெறுவோர் தங்களை தாங்களே சோதித்தறிந்து பாத்திரமுள்ளவர்களாய் பங்கு கொள்ள வேண்டும் என்கிறார். கொரிந்து திருச்சபை அபாத்திரமாய் ஆக்கினை தீர்ப்புக்கு காரணராயிருக்கின்றபடி பங்கு கொள்கின்றனர் என எச்சரிக்கின்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற இயேசு ராஜாவின் வார்த்தைகளையும் அவருடன் 12 சீடர்கள் அமர்ந்து ராபோஜனத்திலே பங்கு கொண்ட திருக்காட்சியையும் தனக்குள் உள்வாங்கிக் கொண்ட இத்தாலியை சேர்ந்த டாவின்ஸ் என்னும் ஓவியர் 3 ஆண்டுகளாக, அதாவது 1495 முதல் 98 முடிய அமர்ந்து வரைந்த அழகிய ஓவியம் இன்று உலகம் முழுவதும் ஏற்புடையதாக உள்ளது. 12 சீஷர்களின் குணாதிசயங்களை உள்ளடக்கிய உருவங்களும் உன்னதரின் அமர்வும் அடங்கிய இப்படம் இன்று உலகமெங்கும் உள்ள ஏறத்தாழ அனைத்து கிறிஸ்தவ இல்லங்களிலும் இடம்பெற்றுள்ளன. நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்தவர்கள் செயல்படுகிறவர்களே, பாடுவதுடனும் பிரசங்கிப்பதுடனும் செயல்படுகிறவர்களே. பாரதத்தின் முன்னாள் ஜனாதிபதி கூறியபடி கிறிஸ்தவர்கள் சிறப்பானவர்களே. கிறிஸ்டியன்ஸ் ஆர் an extraordinary people. கடந்த 2022ஆம் வருடம் ஜூலை மாதம் 29ஆம் தேதியன்று திருச்சி கத்தோலிக்க இறையியல் கல்லூரியின் ஆண்டு விழாவில் கிறிஸ்தவர்களின் அர்ப்பணிப்பு, கல்வி, மருத்துவம், சகோதரத்துவங்களை நாடு மறவாது என்று தமிழக சட்டசபை சபாநாயகரும் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்களும் சான்று பகர்ந்தனர். தொடர்ந்து கிறிஸ்தவர்களை, மிஷனரிமார்களை கனப்படுத்தி உருவ சிலைகள் அமைத்து அரசு நிகழ்வாக அனுசரிப்போம் என்றனர். நிறைவாக, சமீப நாட்களில் ஒரிசா பகுதியில் பெரும் வியாதியஸ்தர்களின் மத்தியில் ஆஸ்திரேலியாவிலிருந்து குடும்பமாக வந்து பணி செய்தவர்களை நாடு அறியும். ஆனாலும் மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் தனது 2 பிள்ளைகளுடன் இரவில் ஜீப்பில் வைத்து பெட்ரோலிட்டு தீக்கு இரையாக்கினர். செயல்படுகின்ற கிறிஸ்தவத்தை குறித்து இங்கே எழுதுவதற்கு இடம் போதாது. கிறிஸ்துவிற்காக பிற்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாகும் கிறிஸ்தவ சமூகமாக எச்சூழ்நிலையிலும் சத்தியத்திற்காக, விடுதலைக்காக, சமாதானத்திற்காக செயல்படுகின்றவர்களாக ஜீவிக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக. ஆமென்.